எவ்வளவு பேர் அக்ரிகல்ச்சர் பிசினஸ்ல இருக்கீங்க? விவசாயம் தெரியும், பயிர்னா என்னன்னு தெரியும். ಎಷ್ಟು ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಗೊತ್ತು? ரைட்டா? நோ ப்ராப்ளம் சார். ரைட்டா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பயிர் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் நாத்து விடுவாங்க இல்லையா? அப்புறம் நாத்து என்ன ஆகும்? வளரும். நாத்தை புடுங்கி வேற இடத்துல நட்டாத்தான் அறுவடை. ஒரே இடத்துல ஃபீல்ட் ஒர்க் பண்ண அறுவடை வராது. இடத்த மாத்த தயாரா? மாற தயாரா? மாற்றத்துக்கு தயாரா? அடுத்து என்ன போட்டுக்குப்பா? ரைட்டா? கார்டன் லிசார்ட் கனடால ஏன் சார்? பள்ளி பள்ளி. ரைட்டா? எங்க ஊர்ல ஓனான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என் கிராமத்துல ஓனா. உள்ளூர்ல ஓனாம் பிடிக்காத, வெளியூர்ல ஓட்டம் பிடிக்கலாமா? ஹலோ, நிறைய பேர் 4 தெருவிலே சுத்திக்கிட்டு இருக்கான். 140 கோடி மக்கள், 10,000 கம்பெனிங்க, பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு இந்தியாவில் பிசினஸ் பண்ணலாம். 100 நாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு ரா மெட்டீரியல் நம்ம கம்பெனியில் இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கு. வெளியே வரலாமா? ஜெயிக்கலாமா? அடுத்து என்ன போட்டுருக்கு சார்? ஏரியில மீன் பிடிக்காதையா, கடலுக்கு வந்து வலை போட்டு மீன் பிடி. எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைக்கும். ஒரு என்ட்ரிக்கு 2 என்ட்ரிக்கு ஏன் தூங்குற? ஒரு என்ட்ரிக்கு 2 என்ட்ரிக்கு லோக்கல் பஸ்ல, லோக்கல் ட்ரெயின்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் எங்களுக்கு தெரியும். ஒரு என்ட்ரியோட வலி என்னன்னு தெரியும் எங்களுக்கு. பாம்பேல இங்க இருந்து ஸ்லீப்பர் கிளாஸ்ல போகும்போது ஒரு என்ட்ரியோட வலி என்னன்னு தெரியும் எங்களுக்கு. ரைட்டா? நான் மெட்ராஸ் தூக்கி போட்டு, தமிழ்நாடு தூக்கி போட்டு, தென்னிந்தியா தூக்கி போட்டு பாம்பேக்கு போனேன். இடத்த மாத்தின, நாத்த மாத்தி வேற இடத்துல நட்டதால அடிக்க அறுவடை. ஹலோ, கடல்ல மீன் பிடிக்க தயாரா? அடுத்து என்ன சொல்லுதுப்பா? எவ்வளவு பேர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க, மீதியா வேண்டாம். ரைட்டா? என்ன போட்டிருக்கு? டோன்ட் டு ஈஸி திங்ஸ். ஈஸியான விஷயத்தை பண்ணா ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கஷ்டமான விஷயத்தை மட்டும்தான் பண்ணணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்ப கஷ்டம் வந்தா என்ன அர்த்தம்? சரியான பாதையில போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஜெயிக்க போறோம்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அடுத்து என்ன சார்? ரியாக்டிங் வெர்சஸ் ரெஸ்பாண்டிங். இந்த ரூம்ல யாராவது என்னுடைய எதிரி இருந்தீங்கன்னா வெளியே வாங்க சார். சுரேஷ் சார், பன்னி பன்னி பேகம் பன்னி பன்னி வா வா, அடி வா, நேர்ல வா. இவன் பேரு அவன் வச்சிருக்கான், அவங்க அப்பா அம்மா வச்சது சுரேஷ். இவன் வச்சிருக்கிறது கிங்கு. ஒன்றா ஸ்கூல்ல படிச்சோம். ரைட்டா? பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்லாம் சைரன் கார்ல வந்து இவர் வீட்டில் வந்து காசு கொடுத்து பொருளை வாங்கிட்டு போறான். என்கிட்ட வந்தா ஓசியில் வாங்கிட்டு போறான். இவர்கிட்ட என்னதான் அப்படி ஒரு காந்த பவர் வச்சிருக்காருன்னு தெரியல. நீ எதிரியா? யாரியா நீ? யாரு எதிரி? எதிரி. என்னுடைய எதிரி நீ. உன்னை நான் அடிக்கணும்னா உன்னை நான் அடிக்க மாட்டேன். உன் முன்னாடி நான் ஜெயிச்சு காம்பேன். அவர் முன்னாடி நான் ஜெயிச்சு காமிச்சா அவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ, அவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான். அவனே அவனை அடிச்சு பண்ண அடிச்சுக்க மாட்டானா? அப்ப எதிரிய நாம அடிக்கணுமா இல்ல அவனே அடிச்சுக்கணுமா? அவனே அடிச்சுக்கணும்னா நம்ம மைலேஜ் செல்ல ஜெயிச்சு காமிக்கணும். ஜெயிக்கலாமா? ஜெயிக்கலாமா?